புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், சொல்லுங்க, இந்த உண்ணாவிரத போராட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற உள்ளது? வழக்கறிஞர்கள் வேற என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? வழக்கறிஞர்கள் சட்ட திருத்த விதிகளை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று முதல் ஈடுபடுகின்றனர். இன்று மற்றும் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டம் ஏனென்றால், அதாவது சட்ட திருத்த வழக்கறிஞர்கள் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட விதிகளை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகும். அதாவது நீதிபதிகள் முன்பு தங்களது குரல்களை உயர்த்தி பேசக்கூடாது என்பது உட்பட பல்வேறு திருத்தங்கள் இந்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன. உடனடியாக இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் இன்று வரை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இறுதியாக இன்று 2 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அதாவது இன்று மற்றும் நாளை காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நாகராஜ், இப்போ இந்த வழக்கறிஞர் பிரச்சனை தொடர்பாக டெல்லியில் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது இந்த சட்ட திட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று வரை பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த போதிலும் இந்திய பார் கவுன்சில் முதல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சட்டத்தை திரும்ப பெற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றமும் தலைமை நீதிபதியும் இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இறுதியாக இன்று தமிழ்நாடு பார் கவுன்சில், இந்திய பார் கவுன்சில் உறுப்பினர்கள் மற்றும் போராட்டக் குழு நிர்வாகிகள் அனைவரும் இன்று டெல்லியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படக்கூடும் என்று வழக்கறிஞர் சார்பில் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்று மற்றும் நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வாயிலை மறியல் போராட்டத்தில் இருக்கின்றனர். அதையடுத்து காந்தி மற்றும் நேரு போன்ற படங்களுக்கு மனுக்களை கொடுத்து தங்களது போராட்டத்தை தொடர இருக்கின்றனர்.